Hi friends, இந்த வீடியோவில் சிமெண்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு ஃபஸ்ட் நம்ம எப்படிலாம் செக் பண்ணலாம், அதை நம்ம எப்படி அதோட குவாலிட்டியை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ அதுக்கு நிறைய விதமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஒரு பில்டிங்னாக்கல சிமெண்ட்டுக்கு ஏன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு பில்டிங், எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சிமெண்ட் இல்லாமல் எந்த ஒர்க்குமே நடக்கிறதில்ல. அதனால் மொத்த ஒரு பில்டிங்குமே அந்த சிமெண்ட்டோட அந்த பாண்டிங் ஸ்ட்ரென்த்தில் தான், அதாவது அதோட பிணைப்பில் தான் ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கல்லுமே நிற்கிது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது சிமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நீங்கள் ஜஸ்ட் கஸ் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டோட காம்படிஷனால் நிறைய கலப்படங்கள் எல்லா ப்ராடக்ட்லையுமே ஜாஸ்தியாகினே இருக்குது. ஸோ இதுவுமே மெயின் ரீசன். நீங்கள் செக் பண்ணாமல் வாங்கிட்டீங்கன்னாக்கா சிமெண்ட்டில் கலப்படம் வரத்துக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், அதாவது ஜல்லி, எம்சாண்டு, செங்கல் இல்லை பிளாக், இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக இருந்தால் கூடமே அது ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி பிடிக்கிறதுல சிமெண்ட் தான் ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிமெண்ட்டை பற்றி நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு சிமெண்ட்டை நம்ம வாங்கி கட்டுறோங்க அப்படின்னாக்கல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற காசு, நம்ம மற்ற மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக வாங்கினா கூடமே நமக்கு பாண்டிங் ஒரு பில்டிங்கில் கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கல நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்காக நீங்கள் சிமெண்ட்டை எப்பயுமே பார்த்து வாங்குங்க. சரிங்களா? இப்போ சிமெண்ட்டோட குவாலிட்டிஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கல ஃபஸ்ட்டு அதோட பேக்கிங் கரெக்டாக ப்ராப்பரான பேக்கிங் இருக்கான்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒரு குவாலிட்டியான பேக்கிங் இருக்குதான்றதை கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. அதாவது 33 கிரேடு, 43 கிரேடு இல்லை 53 கிரேடு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கு எந்த மாதிரியான கிரேட் சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு காங்கிரீட் பர்பஸ்க்காக இல்லை காலம், ஸ்லாபு, பீம்ஸ் இந்த மாதிரியான காங்கிரீட் பர்பஸ் இருந்தாக்கல ஹையர் கிரேட், அதாவது 53 கிரேடுக்கு போவாங்க. பிளாஸ்டிங் பர்பஸ் இல்லை பிசிசி இந்த மாதிரியான ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோயர் கிரேடான 43 இல்லை 33 கிரேடுக்கு போவாங்க. சரிங்களா? இது இன்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம சொல்லின்னு இருக்கிறது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரேடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல அதோட பிரிண்டிங் ப்ராப்பராக இருக்குது. அதாவது ஏனோ தானே இல்லாமல் அந்த பிரிண்டிங் கரெக்டாக ப்ராப்பராக இருக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல இன்றைக்கி ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் தரச்சான்று கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான சீல்ஸ் ப்ராப்பராக இருக்குதா, அந்த சீல் இருக்குதா, அந்த பேக்கிங்கில் அந்த மூட்டை மேலே இருக்குதுங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல ஒரு கம்பெனியில் ஒரு பிராண்ட் நேம் இருக்குது இல்லைங்களா? அந்த பிராண்ட் ப்ராப்பராக அச்சடிக்கப்பட்டிருக்குதா, கிளியராக அச்சடிக்கப்பட்டு இருக்குதா அப்படின்றத நீங்கள் இப்போ ஒரு அந்த சீலை வச்சு நீங்கள் அது டியூப்ளிகேட்டாக இல்லையான்றத கூட நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா அது மேனுஃபேக்சரிங் டேட். அதாவது சிமெண்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நல்ல சிமெண்ட்டுன்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். சிமெண்ட் அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து நாள் ஆக ஆக அதோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அதனால் அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 நாளுக்கு மேலே போகுதுனாக்கா அப் டு 40% 50% வரைக்கும் அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு 2 மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதா கூட நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிமெண்ட்டை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டோட கலர். ஓகேங்களா? சிமெண்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே ஒரு ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரியான கலராக இருக்கா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சிமெண்ட்டோட கலர் உங்களுக்கு தெரியுங்களா? கலர் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை எதுனா டிஃப்ரெண்ட் ஷேட் எதுனா இருக்குதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டை நீங்கள் தொட்டு பார்த்து கையில் எடுத்து பார்த்து நம்ம ஒரு பவுடர் மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு மாதிரியான சொரசொரப்பான ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த சிமெண்ட்டில் கலப்படம் இருக்குதுன்றது ப்ரூஃப் ஆகிடும். ஸோ கலப்படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது அதோட ஒர்க்கை ப்ராப்பர்ட்டிஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் சொரப்பாக இல்லாமல்
இல்லாமல் ஃபுல்லாக நைஸாக இருக்கிற மாதிரியான சிமெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கல ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்குள்ளே வந்து ஃபுல்லு நீங்கள் கையை உள்ளார விட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிமெண்ட்டு தான் வந்து பெட்டரான சிமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கல அந்த சிமெண்ட் வந்து ஈஸியாக வந்து ஒரு செட் ஆகிறதுக்கோ இல்லை செக்ரிகேஷன் ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சிமெண்ட்ன்றதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னாக்கல நீங்கள் சிமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு தண்ணி போட்டிங்கன்னா அது வந்து ஹீட்டு தான் வந்து அது எவாபரேட் பண்ணும். சரிங்களா? அந்த மாதிரி ஹீட் அதுலேருந்து வெளியே போகுதுனாக்கல அது அடுத்த லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த சிமெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுக்கான மீனிங். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிமெண்ட்டை பற்றின ஒரு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.